அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் அப்ரோச், நேர்மறை மற்றும் ஆக்கப்பூர்வமான தலைமைத்துவம். இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கலாம், அப்புறமா கிரியேட்டிவ்ன்ற ஒரு வேர்டு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா பேசுவோம். எப்பவுமே ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். நம்மளுடைய அப்ரோச்சில் நிறைய பேர் நான் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நடக்காதவற்றையெல்லாம் திங்க் பண்ணுவோம். இது ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படி திங்க் பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியம் கிடையாது. நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுதான் இதெல்லாம் யார் என்ன யோஜனை சொன்னாலும் இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுங்க, இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு சரிப்பட்டு வராதுங்க, இதெல்லாம் பட்ஜெட்டில் இல்லைங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டோங்க, ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படியே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. யாருமே புதிய ஒரு யோஜனைகளை சொல்வதற்கு முன் வர மாட்டாங்க. ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நேர்மறையான எண்ணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கண்டிப்பா நம்ம முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, தெர் மஸ்ட் பி அ வே, லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். நம்ம உட்காந்து பேசி வில் ஹேவ் அ பிரெயின் ஸ்டார்மிங், நம்ம எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஐடியாஸ் போடுவோம், இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலான்றத யோசிக்கலாம். இதே இப்போ கிரியேட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி, ஸ்டாண்டர்டா ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், ரொட்டீனா ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இதுக்கு முன்னாடிலாம் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாம வேற வித்தியாசமா ஒரு படைப்பாற்றல் கூடிய கிரியேட்டிவான ஒரு அப்ரோச். இந்த படைப்பாற்றல் கூடிய அப்ரோச் அப்படிங்கும்போது உண்மையிலுமே நம்ம பார்த்தோம், இந்த கோவிட் வந்த போது நிறைய நிறுவனங்கள் தன்னுடைய தயாரிப்பு பணிகளை செய்ய முடியும். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் யூனிட்ஸ் எல்லாமே அவங்க அந்த மாஸ்க் தைக்கிற யூனிட்டா மாறிட்டாங்க. அதே மாதிரி வேற சில யூனிட்ஸ் எல்லாம் ஆக்சிஜன் தயாரிக்கிற யூனிட்டா மாறிட்டாங்க. வேற ஏதோ மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆக்சிமீட்டர், தெர்மாமீட்டர், இது மாதிரியான பொருட்கள் இந்த கோவிட் சமயத்துல என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த துறையில இறங்கிட்டாங்க. நிறைய பேர் அப்போ வேலை போயிடுது. அவங்க தான் இந்த ஸ்விக்கி அதெல்லாம் அலோவ் பண்ணாங்க, ஹோம் டெலிவரி. ஸோ அந்த டெலிவரிக்கு போயிட்டாங்க, அவங்க கிட்ட வைக்கலாம். ஸோ இது கிரியேட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இதை பத்தி கூட முன்னாடி பேசணும், பேங்க்ஸ் எல்லாம் எப்படி லோகோ எல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம மூளைக்கு இரண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ரைட் ஹேண்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயின் உடைய ஃபங்க்ஷன் தான் அதிகமா இருக்கும். லெஃப்ட் சைடுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் இல்லைன்னா ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம், ஆறாம் அறிவுன்னு சொல்றோம் இல்லையா. எது சரி, எது தவறு, எதனால நன்மை, எதனால தீமை, இதையே செய்யணும், இந்த மாதிரி ஒய்ன்ற கொஸ்டின்ஸ் ஆஸ்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்முடைய இடது பக்க மூளை அப்படின்னு சொல்லுவோம். அதே வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியது அந்த கிரியேட்டிவ் ஆர் இன்னோவேட்டிவ் பார்ட் ஆஃப் தி பிரெயின் எங்க இருக்குன்னா வலது பக்க மூளை. நம்ம எத்தனை தடவை நம்ம இடது கையையும் பயன்படுத்திக்கிறோமோ, இப்போ ஒரு டீ குடிக்க இடது கையை பயன்படுத்துகிறோம், ஒரு ஃபோன் வந்தால் இடது கையில் அந்த ஃபோனை அட்டன் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், ரைட் சைடு ஆஃப் பிரெயின். பட் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா நேச்சுரல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ சச்சின் தெண்டுல்கர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இட்ஸ் நேச்சுரல் லெஃப்ட் ஹேண்டர், எழுத்துலாம் லெஃப்ட்ல தான் போடுவார், ஆனால் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பவுலராக இருக்கார். வேற சில பேர் இருப்பாங்க, சௌரவ் கங்குலி,
இது மாதிரி ஆட்கள். அவங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருப்பாங்க, ரைட் ஹேண்ட் பவுலராக இருப்பாங்க. ஸோ அப்போ 2 கையுமே பயன்படுத்தக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் அப்ரோச்சும் தெரியும், அண்ட் இந்த கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் அப்ரோச்சும் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய இடது கையை பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. அப்படின்னா அந்த மாதிரி கிரியேட்டிவான சிந்தனைகள் உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கா? எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கிரியேட்டிவா இருந்திருக்கீங்க? பொதுவாகவே கிரியேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, ஒரு படம் வரைவது, வித்தியாசமான லோகோ போடுவது, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவது, அந்த நேம், ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமா, வித்தியாசமா, யாருமே சிந்திக்காத மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம வந்து தனித்துவம் வாய்ந்தவர்கள் இல்லையா, யூனிக்னு. வெறும் நம்ம கட்டவரல் ரேகை, நம்மளோட கண் மட்டும் கிடையாது. நம்மளோட இமேஜினேஷன் இஸ் ஆல்சோ வெரி யூனிக். ஒருத்தர் சிந்திக்கிற மாதிரி இன்னொருத்தரால சிந்திக்க முடியாது. ஸோ ஆகவே தலைவன் என்பவன் எப்படி யோசிக்கிறான்னா, ரொம்ப கிரியேட்டிவா, வித்தியாசமா, இதுக்கு என்ன நம்ம செய்யலாம், இந்த ப்ராப்ளத்தை நம்ம எந்த விதத்துல அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது, சவால்களை ஒரு சாத்தியங்களாக மாற்றும் கலை. சாத்தியம்னா என்ன? பாசிபிலிட்டி. ஸோ பாசிட்டிவ் திங்கிங்ல இருந்து பாசிபிலிட்டி திங்கிங்க்கு அவர் போறார். ஸோ பாசிட்டிவ் திங்கிங்கோட ஒரு சிஸ்டராவோ பிரதராவோ எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டி திங்கிங். அதை மாத்துறதே ஒரு பெரிய கலை. இந்த சாத்தியங்கள், சவால்களை சாத்தியங்களாக மாற்றுறது. சேஞ்சிங் த சேலஞ்சஸ் இன்டு பாசிபிலிட்டிஸ். திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனில. இப்போ ஒரு தலைவருடைய அணுகுமுறை இருக்கு இல்லையா, அந்த குழுவுடைய ஆற்றலையே தீர்மானிப்பது எதுனா அந்த தலைவருடைய அணுகுமுறை தான். பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது, இது ஏன் எனக்கு அப்படின்னு கேட்கறவங்க தான் ரொம்ப அதிகம். நமக்கு நல்ல விஷயம்லாம் நடக்கும், நமக்கு அவார்ட் கிடைக்கும், நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நமக்கு ஸ்க்ரோல் கிடைக்கும், ட்ராஃபிஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்துல திடீர்னு நமக்கு ஒரு பணம் வரவு கூட வரும். ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் கொடுக்குறேன்னு நம்ம இறைவன்கிட்ட கேட்கவே மாட்டோம். ஆனா கஷ்டங்கள் கொடுக்கும்போது மட்டும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்போம். அது மாதிரி ஒரு தலைவர் அப்படிங்கிறவர், ஓகே, இட் ஹஸ் கம், இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், இது எப்படி நம்ம மாத்தி அமைக்கலாம், அந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு எமோஷனல் கண்டேஜியன் அப்படிம்பாங்க. ஒரு தொற்று நோயை போல அது. நம்ம சிரிச்சோன்னா அவங்க சிரிப்பாங்க, நம்ம முறைச்சோன்னா அவங்க முறைப்பாங்க. பழைய பாட்டெலாம் உண்டு. நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் சிங்கார கண்ணே, நீ அழுதால் நான் அழுவேன் மங்காத பொன்னே. ஸோ அம்மா அப்படிங்கிறவ அப்படின்னா குழந்தைய பார்த்து பேசுறா. நீ சிரிச்சா நானும் சிரிப்பேன், நீ அழுதனா நானும் அழுதுவேன், வேண்டாம், டோன்ட் கிரை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் எப்படி இருப்பார்னா, யாரும் வருத்தப்படுறத, யாரும் வேதனைப்படுறத, யாரும் கஷ்டப்படுறத அவர் விரும்ப மாட்டார். ஸோ அவரு நேர்மறையா எப்பவுமே சிந்திக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இதையும் நம்ம கடந்துப்போம், அதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் தான், கவலைப்படாதீங்க, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு அவர் சொல்றச்சே எல்லாருக்கும் ஒரு பாதி தெம்பு, பாதி உற்சாகம் வந்துடும். ஸோ அது அவர் எப்படி இருப்பார்னா, அந்த growth மைண்ட் செட்ல இருப்பார், அந்த வளர்ச்சி மனப்பாங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த வளர்ச்சி மனப்பாங்கு அப்படிங்கிறது என்னன்னா, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், இந்த தோல்விகளை மீறி நம்ம லாங்குவேஜ்லாம் மாற்றி, பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜாக இருக்கட்டும், இதில் வந்து வார்த்தைகளில் பாசிட்டிவ் எனர்ஜி வேர்டு, நெகட்டிவ் எனர்ஜி வேர்டுன்றது. உதாரணத்துக்கு நிறைய வார்த்தைகளுக்கு வேர்ட்ஸ் ஹவ் காட் லாட் ஆஃப் பவர். ஆக்சுவலி வேர்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். இப்போ நீங்கள் ஹாட் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இப்போ காலை நேரமாக இருக்கிறதுனால ஒரு காஃபியோ டீயோ ஞாபகம் வரலாம். கோல்டு அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எப்படி பனி அடிச்சுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரலாம். ஹெவி அப்படின்னோட ஓ கனமானு ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியாக இருக்கு என் ஒர்க்கு.
என்னோட ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ இந்த ஹெவிக்கு ரிலேட்டடான வார்த்தைகளை நீங்க யோசிப்பீங்க. லைட் அப்படின்னோன்னா லைட்டுக்கு 2 வார்த்தை இருக்கு, 2 மீனிங் இருக்கு இங்கிலீஷ்ல. லைட்னா ஒளின்னு ஒரு அர்த்தம், லைட்னா ரொம்ப கம்மியான வெயிட்லன்னு அர்த்தம். ஸோ லைட் அப்படிங்கணும்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்க யோசிச்சுப்பா. இப்போ வந்து யூ ஆர் லுக்கிங் வெரி ஃபேட் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து லோ எனர்ஜி வேர்ட் அப்படின்றாங்க. இப்போலாம் ஐ திங்க் அஃப்லேட் யூ ஆர் நாட் வெரி ஸ்லிம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பாடியை பற்றிலாம் பேசணுன்ற அவசியம் இல்லை. பட் பொதுவாக நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம்னாலே முதல்ல அதை பற்றி தான் பேசுவோம். யூ லுக் வெரி பிரெட்டி, திஸ் ட்ரெஸ் டசன்ட் சூட் யூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக யூ குட் ஹவ் சோசன் சம் அதர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ ஹாவ் அனதர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவது. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்ரோச்சும் கிரியேட்டிவ் அப்ரோச்சும் இருக்கக்கூடிய ஒரு பாஸ் எப்படி இருப்பார், அவருடைய மூளையோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்பவுமே நெகட்டிவாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வழக்கமான பாதையை தவிர்த்து எப்படி வந்து பிரேக்கிங் த ரொட்டீன் அப்படிம்பாங்க. இன்னைக்கு வந்து ஒன் பாட் ஒன் ஷாட்டுங்கிறாங்க சமையலில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிரியேட்டிவ் அப்ரோச்ன்றது நீங்கள் நிறைய குக்கிங் ஷோவில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறலாம் சமைச்சிட்டே இருப்பான், ரொம்ப ஷாபியாக இருக்கும் சமையல் மேடையெல்லாம். ஆனால் ப்ரெசன்டேஷன் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஸ்டாப் அப்படின்றான் குக் வித் கோமாளியில். ஸ்டாப்ன உடனே அந்த தட்டை கிடுகிடுன்னு ரெடி பண்ணி அப்படி தூக்கிட்டு போவாங்க. அந்த தட்டை கொண்டு போய் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரெசன்டேஷன். நம்ம ஏன் வந்து ஹோட்டல்லாம் போய் சாப்பிட விரும்புகிறோம்? நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக இட்லியோ தோசையோ ஒரு மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க. அவன் என்ன பண்ணுறாங்க, ஒரு சாம்பார், ஒரு வெள்ளை சட்னி, ஒரு பச்சை சட்னி, ஒரு ஆரஞ்சு சட்னி, அது கொடுக்குற தட்டே ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அவனோட ப்ரெசன்டேஷன் நீங்கள் வீட்டில் கூட தயிர் வடை பண்ணி சாப்பிடுங்க, ஆனால் அவனோட தயிர் வடை எப்படி இருக்கும், இந்த வடை, அதுக்கு மேலே ஒரு தயிர், அதுக்கு மேலே லேசாக ஒரு காரா பூந்தி, அதுக்கு மேலே ஒரு ஆனியன், அதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லி, அப்படியே கலர்ஃபுல்லாக, அப்படியே நம்மளோட ஐ கேட்சிங்காக அட்ராக்டிவாக அந்த ப்ரெசன்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா. அந்த தக்காளியை அவன் நறுக்கி வச்சிருக்கிற விதம், அந்த பைனாப்பிளை நறுக்கி வச்சிருக்கிற விதம். நீங்கள் போயிட்டு ஒரு பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பன்னீர் இருக்கும், ஒரு குடமிளகா இருக்கும், ஒரு தக்காளி இருக்கும், ஒரு ஆனியன் இருக்கும், ஒரு குச்சியில் சொருகி பார்க்கறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக அழகாக, அது ரொம்ப தீச்சும் இல்லாமல் வேகாமையும் இல்லாமல் கரெக்டாக அதை ரெடி பண்ணி கொண்டாந்து வைக்கும் போதே பார்க்கறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். இது எல்லாமே வந்து கிரியேட்டிவ் அப்ரோச் தான். நீங்கள் நிறைய வீடுகள்லாம் லே அவுட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ப்ராடக்ட் டிசைனிங்னு சொல்கிற பாருங்க, இது எல்லாமே வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு அடுத்தடுத்த மாடல் லேப்டாப்பாக இருக்கும், மொபைல் இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், ஒவ்வொன்றுமே விதவிதமான டிசைன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து சேர்ஸாக இருக்கலாம், ஈவன் வாட்டர் பாட்டில்ஸ், எவ்ரி திங் தட் வி யூஸ், ஈவன் த பென். முன்னாடி இந்த பென்னெல்லாம் எப்படி இருக்கும், இப்போ எப்படி ஸ்லீக்காக அழகாக இருக்கு அந்த பென்னு. எப்படி வந்து ஒரே விஷயத்துல 2 இதை கொடுக்க முடியும். ஒரு பென் இருக்கும், அது அப்படியே நுனியில டார்ச்சாகவும் இருக்கும், சில சமயம் நுனியில ஒரு கேமரா கூட வச்சிருப்பான். இப்படி பாக்கெட்ல சொருகின்றாலே அது கேமராவும் வேலை செய்யும், பேனாவும் வேலை செய்யும். ஸோ இது எல்லாமே அப்படின்னா அந்த பிரேக்கிங் த ரொட்டீன், ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காம குழந்தைங்களை அட்ராக்ட் பண்றது கூட என்ன பண்றாங்க இப்பெல்லாம், ஏ தோசை, பி தோசை, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துப்பீங்க சப்பாத்தியில கூட ஸ்டார் சப்பாத்தி, ஆர்டின் சப்பாத்தி, இப்படிலாம் போட்டா என்ன பண்ணும் குழந்தை, உடனே விரும்பி வாங்கி வேணான்னு சொல்ற குழந்தை கூட சாப்பிட்ரும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கிரியேட்டிவ் அப்ரோச்ன்றது வீட்லேயும் இருக்கு, வணிகத்திலையும் இருக்கு, நம்ம வாழ்க்கையிலும் இருக்கு, வணிகத்திலையும் இருக்கு. ஸோ இந்த ஆக்கப்பூர்வமான தலைவருங்கிறவர் என்ன பண்றாருன்னா ஒரு கலைஞனை போடுறவர். ஒரு கலைஞர்னா இஸ் லைக் அன் ஆர்டிஸ்ட். அவர் மேல மேல ஆட் பண்ணிட்டே போறாரு. ஒரு பெயிண்டரா இருக்கலாம், ஒரு ஸ்கல்ப்டரா இருக்கலாம். வாட் எல்ஸ் ஐ கேன் ஆட் டு திஸ், வேல்யூ ஆடட்ன்றாங்க. எப்பவுமே வெறும் வேர்க்கல்லையை வந்து நீங்க உரிக்காம வித்தீங்கன்னா விலை கம்மி, உரிச்சு பச்சையா வித்தீங்கன்னா வேற வேலை, பச்சையா இருக்கிறத கொஞ்சம் வறுத்து வித்தீங்கன்னா வேற வேலை. அதே கொஞ்சம் வேக வச்சு அதை ஒரு தட்டுல போட்டு அது மேல கொஞ்சம் ஆனியன், எலுமிச்சம்பழம் எல்லாம் புரிஞ்சு, வெங்காயம் எல்லாம் போட்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதை ஒரு தட்டுல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட விலையே வேற. இட்ஸ் கால்டு வேல்யூ அடிஷன். ஸோ அந்த வேல்யூ அடிஷன் நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கலைஞரை போல இருக்கக்கூடியவர்கள்
ஒரு ஆர்டிஸ்டை போல இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய வளங்கள், புதுசாலாம் இது ரிசோர்சஸ் கேட்க மாட்டார். ஏற்கனவே அவர்கிட்ட ரிசோர்சஸ் தான் இருக்கு. ரிசோர்சஸ்ன்றது ஒரு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் அதெல்லாமும் பயன்படுத்தி, நம்மளோட கண்ணு, காது, மூக்கு இதெல்லாமும் பயன்படுத்தி எப்படி ஒரு புதிய தீர்வுகளை உருவாக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியது தான் அந்த பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கக்கூடிய, கிரியேட்டிவ் அப்ரோச் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அதுல வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் சேஃப்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி இருக்கும். கொஞ்சம் உளவியல் ரீதியான பாதுகாப்பு இருக்கும். இஷ்டத்துக்கு கனாபினான்னு பண்ணிட்டு நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த தவறு செய்ய அனுமதிப்பாங்க. ஓகே, யூ ட்ரை வாட் எவர் இட் இஸ். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூப் ஷாட்ன்றான் கிரிக்கெட்ல, ரிவர்ஸ் ஸ்வீப், ஹெலிகாப்டர் ஷாட், புதுசாக கிரிக்கெட்ல வந்திருக்கு இல்லையா? ஒவ்வொரு துறையிலையும் அது மாதிரி வந்திருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் போஸ்டர் ரெடி பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கே பெரிய பணம் கிடைக்கும். இப்போ துப்பாக்கி அப்படின்னு ஒரு டைட்டில் வந்துன்னா, துப்பாக்கி ஷேப்ல ஒன்று இது பண்ணி அந்த லெட்டர் எழுதியிருக்கோம். விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்து, அதுக்கு ஸ்லைட்லி ஒரு முஸ்லிம் ரிலேட்டடான ஸ்டோரிங்கிறதுனால அந்த தமிழ் ஃபாண்ட்டே எப்படி இருக்கும், கொஞ்சம் உருது ஃபாண்ட்ல அந்த விஸ்வரூபம்ன்றதை எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டின்றது இட் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் ஏ டு இசட். எல்லா மனிதர்களிடத்துமே ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒரு அப்ரோச், அந்த அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா கேலி செய்யக்கூடாது. இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுரா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் யூ வில் ஸ்டாப் திங்கிங். ஒவ்வொரு கருத்திற்கும் நம்ம மதிப்பு அளிக்கணும், வேல்யூ பண்ணி பார்க்கலாம், இது முடியுமா முடியாதா, whether it will cost us extra, whether it is suitable to us, whether it will be beneficial to us, whether it will be appreciated by our users. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா தட் மாடல் வில் பி எ ஃபெயிலியர் மாடல். அதனால முதல்ல ட்ரையல் ரன்லாம் விடுவாங்க, சரியா ரெஸ்பான்ஸ் வரலன்னா வேண்டாம், இந்த சேஞ்சஸ்லாம் பண்ண வேணாம், வில் டூ சம்திங் எல்ஸ். ஸோ அந்த குழுவினர் வந்து பயமின்றி தங்களுடைய புதிய யோசனைகளை சொல்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கும். அப்போதான் அந்த ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நிறுவனத்துல நிகழும். ஆர்கனைசேஷன்ல ரொம்ப கிரியேட்டிவா இருக்கணும், இன்னோவேட்டிவா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னா we must allow the people to contribute. அப்போ அந்த தடைகளை எல்லாம் ஏணியாக்குதல், தடைக்கள் எல்லாம் படிக்கல்ல பண்றான் இல்லையா? ஸோ அப்போ இந்த வாய்ப்புகளை கண்டறிதல், எங்கெங்கெல்லாம் நம்ம கிரியேட்டிவ் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் வரும் பொழுது அதில் மறைந்திருக்கும் நன்மையை அல்லது புதிய வாய்ப்பை தேடுவது ஒரு தலைவருடைய தனிச்சிறப்பு. இது வந்து ஒரு டீச்சரா இருக்கலாம், எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலுமே அவங்க வித்தியாசமா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வானவெளியின் 7 நிறங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு விப்ஜிஆர்னு ஏன் சொல்லி கொடுத்தாங்க? தமிழ் வாத்தியார் இருந்தா ஊக்க நீப்பமா ஆசி அப்படின்றார். அந்த அக்ரனிம் போட்டு ஊதா, கருநீலம் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அந்த அக்ரனிம் போட்டு சொல்லித்தரார் டீச்சர். ஸோ எல்லாருமே வெறும் கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க தான், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் இல்லை, எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு பி கிரியேட்டிவ். ஸோ அந்த குழுவுடைய உற்சாகத்தை நம்ம டு மெயின்டைன் த மொரேல் ஆஃப் த டீம். ஸோ அந்த அது எதனால கிடைக்கும்னா அவங்க கொடுக்குற நியூ ஐடியாஸ். சில கம்பெனியில் ஐடியா ட்ரீன்னு வச்சிருப்பாங்க, சஜஷன் ட்ரீன்னு வச்சிருப்பாங்க. இந்த கோவில்லாம் திருவிழா சீட்டு கட்டி மரத்துல தொங்கிடுவாங்க இல்லையா, உங்களோட ஏதாவது புது ஐடியா வந்தா கிடுகிடுன்னு நீங்க சஜஷன் பாக்ஸ்ல போடலாம், இல்லை அந்த மரத்துல நீங்க கட்டி விடலாம். பீரியாடிக்கலா அதை எடுத்து போய் படிச்சு பார்த்து இந்த ஐடியாஸை நம்ம பயன்படுத்த முடியுமா, யார் பெஸ்ட் ஐடியா கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு டவுன் ஹால் மீட்டிங்ல வச்சு ஒரு கேஷ் அவார்ட், சம்திங் லைக் தட், ஹி வில் பி ரிகக்னைஸ், இவர் தான் இந்த ஐடியாவை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த பாராட்டுதலுடைய ஒரு வலிமை கிடைக்கும். அப்போ பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக், வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஐடியா தட் யூ ஹவ் கிவன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படி ஏறிட்டே இருக்கான், நான் ஏன் ஏறணும், இந்த படி ஏறட்டமே அப்படின்னு யோசிச்சான் பார்த்தீங்களா, அங்கதான் எலிவேட்டர் வந்து ஏந்து போய் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு வந்தான். ஒருத்தன் ரிமோட்டை கண்டுபிடிக்கிறான் உட்காந்த இடத்துல சேனல் மாத்துறது. ஸோ இந்த மாதிரி சில பேர் லேசி பீப்புள் இருக்காங்களா, லேசி பீப்புள் ஆர் ஆல்வேஸ் வெரி கிரியேட்டிவ். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தியானம், யோகாலாம் பண்ணணும். மைண்டு ரொம்ப காமாக இருக்கணும், அந்த மைண்ட் ஃபுல் திங்கிங் அப்படிம்பாங்க. when you are able to calm your mind, new ideas will automatically come.
ரொம்ப கான்ஃப்ளிக்டடா கன்ஃபியூஷன்லயே இருந்தீங்கன்னா அந்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள்ல நீங்க கலந்துக்கவே மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா தொடர் வாசிப்பு பண்ணணும், கட்டுறது பார்க்கணும், கண்களையும் காதுகளையும் திறந்து வச்சுக்கணும், நம்ம சுத்தி என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ சிறந்த தலைவர்கள் என்பவர்கள் ஒளியை தொடுபவர்கள் அல்ல, ஒளியை உருவாக்குபவர்கள். They don't just touch the light, they create the light. A light in my life அப்படின்னு ஒரு ஆட்ல சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான சிந்தனை மட்டும்தான் நமக்கு வழிகாட்டும், நேர்மறையான எண்ணம் தான் நமக்கு சக்தி தரும் என்று சொல்லி இந்த உரையை இத்தோடு நாம் நிறைவு செய்வோம். வேறொரு தலைப்பை நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலசாண்டிலே. நன்றி, வணக்கம்.